அதாவது ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இருந்து இன்னொருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இல்லைன்னா அந்த 2 ஜாதகத்தையும் சேர்க்கறதுக்கு என்ன பரிகாரம் சொல்லிட்டோம். 2, 4, 7, 8 சொன்னோம். இன்றைக்கி 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு வச்சுக்கோங்க. பெண்ணுக்கோ ஆணுக்கோ 12ல் செவ்வாய் இருந்து ஒருத்தருக்கு மட்டும் இருந்து இன்னொருத்தருக்கு இல்லைன்னா அது என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணலான்னு சொல்ல போகிறோம். இதுலேயே பல பேர் சொல்கிறா 2, 12, 4ல் இருந்தால் மிதமான செவ்வாய், 7, 8 கடுமையான செவ்வாயின்லாம் சொல்கிறா. அது ஒரு பக்கம் கிட்ட விட்டுருங்க. இப்போ 12ல் செவ்வாய் இருந்து பெண்ணுக்கு இருக்குது வச்சுக்கோங்க, பையனுக்கு இல்லைன்னா என்ன பண்ணலாம்? இல்லை பையனுக்கு செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆகி பெண்ணுக்கு மட்டும் செவ்வாய் தோஷம் இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போகிறோம். இல்லை பையனுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, பெண்ணுக்கு நிவர்த்தி செவ்வாயின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு என்ன பண்ணலாம் அது இப்போ சொல்ல போகிறோம். இது செய்யுங்க, பிரிவுகள் வராது, பிரச்சனைகள் வராது, கட்டாயம் குடும்ப வாழ்க்கை நல்லதாகவே இருக்கும். அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோயிலில் குறிப்பாக அந்த வராகர் சன்னதிக்கு போய் அந்த வராகர் சுவாமிக்கு சிவப்பு கரை போட்ட வேட்டி, இந்த வெள்ளை வேட்டியில் சிவப்பு கரை போட்டிருக்கணும். சிவப்பு கரை போட்ட வெள்ளை வேஷ்டி, அவருக்கு வஸ்திரத்தை சமர்ப்பிங்க, துளசி மாலை போடுங்க, பேரு நட்சத்திரம் கோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள். இது பெண்ணுக்கு இருந்தால் பெண் வீட்டுக்கார் பண்ணட்டும், பிள்ளைக்கு இருந்தால் பிள்ளை வீட்டுக்கார் பண்ணலாம். இது இது தொடர்ந்து 12 செவ்வாய்க்கிழமை அர்ச்சனை பண்ணுங்கள். 12 செவ்வாய்க்கிழமை அந்த வராகருக்கு அர்ச்சனை பண்ண. ஒரு வாட்டி சேப்பு வேட்டி நீங்கள் சுவாமிக்கு கொடுத்தா போகிறோம். 12 வாட்டியும் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, ஒரு வாட்டி கொடுத்தா போகிறோம். தொடர்ந்து செவ்வாய்க்கு இப்போ அங்காரகனை திருப்தி பண்ண உங்களுக்கு வராகர் சுவாமிக்கு இந்த 12 வாரம் பண்ணுங்கள். ஆனால் இப்போ துளசி மாலை 12 வாரமும் போடுங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னால் உங்களுக்கு கணவன் மனைவி வயசானவாளை வர சொல்லி அவளுக்கு வேட்டி புடவை கொடுத்து மாலை மரியாதை பண்ணி அவளை பார்வதி பரமேஸ்வரனாவோ லக்ஷ்மி நாராயணராவோ நினச்சி தம்பதி பூஜை பண்ணுங்கள். வயதான தம்பதிகளை உட்கார வச்சு தம்பதி பூஜை பண்ணுங்கள். உங்களுக்கு சௌரியப்பட்டால் வேத கோஷம் விசேஷம். இந்த மாதிரி தம்பதி பூஜை பண்ணும்போது வேத மந்திரங்களை சொல்கிறது விசேஷம். ஒரு வேதம் படித்த பெரியோரை வர சொல்லி சில வாக்கியங்கள் சொல்லலாம். அவர் வேத மந்திரம் சொல்லுவார், அவளுக்கு தெரியும் என்ன சொல்லணும், அதை சொல்லுவார், விசேஷம். இது கல்யாணத்துக்கு முன்னால் இது மாதிரி 6 தம்பதிகளை வர சொல்லி பூஜை பண்ணுங்கள். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 6 தம்பதிகளை வர சொல்லி பூஜை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வராகருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புன்னை மரம் வாங்கி ஏதாவது ஒரு கோயிலில் நட்டுடுங்க. அப்போ 12 செவ்வாய்க்கிழமை நீங்கள் பண்ணும்போது 12 புன்னை மரம் நடுங்க. புன்னை மரம்ன்றது கிடைக்கும், எளிதில் வளரக்கூடிய விஷயந்தான் அது. அதை 12 கோயில்லையோ, கோயிலோட நந்தவனத்துலேயோ, பொது இடத்துலையோ, கோயிலுக்கு முன்னாலேயோ, தர்மஸ்தாபனத்துலேயோ, குளக்கரையிலையோ நடலாம். இந்த புன்னை மரத்தை அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வருஷம் கல்யாணமான நாள் அன்னைக்கு வராகர் சன்னதியை போய் தரிசனம் பண்ணிவிட்டு வராகரை தரிசனம் பண்ணி வருஷம் ஒரு புன்னை மரத்தை நட்டுட்டு வாங்க. விவாகமான அதே தமிழ் மாதம் அதே நட்சத்திரம் அன்னைக்கு கட்டாயம் இந்த 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்த தோஷம் ஒன்றும் பண்ணாது. ஒருத்தருக்கு செவ்வாய் இருக்குது 12ல், இன்னொருத்தருக்கு செவ்வாய் இல்லைன்னு மனம் கலங்க வேண்டாம். மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பலம் பெற்று தன் சொந்த வீட்டிலே அமைந்திருக்கிறது. வாகன யோகம் மிக சிறப்பாக இருக்கின்ற ஒரு நல்ல நாள். வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். புதிதாக வண்டி வாங்கும் வாய்ப்பு இப்பொழுது மிகச் சிறப்பாக இருக்கிறது. பழைய வண்டியை கொடுத்துவிட்டு புதிதாக வண்டி வாங்கும் நேரம் இப்பொழுது நெருங்கிவிட்டது. நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்று இதை சொல்லலாம். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடமான தனுசிலே குருவின் வீட்டிலே மிக அற்புதமான நிலையிலே அமைந்திருக்கிறது. ராசி அதிபதி என்னும் ஒரு திரிகோணாதிபதி மற்றொரு திரிகோணமான 9ஆம் இடத்திலே அமைந்திருப்பது ஒரு யோகம். மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். வாகன யோகம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்கள், சுய தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் எதிர்பாராத விதமாக சற்று அதிக வருமானம் கிடைக்கும். வழக்கத்தை விட கூடுதலாக வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். பொருளாதார நிலை நன்றாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நாள். உடன் பிறந்த தங்கை அல்லது அக்கா சகோதரிகள் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருப்பார்கள். உங்களுக்கு
உடன்பிறப்புகளின் அன்பும் பாசமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றி அனைவரும் சேர்ந்து கூடி பேசி முடிவெடுக்கின்ற ஒரு நாள். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளெல்லாம் முடிவுக்கு வந்துவிடும். வியாபாரத்திலே ஏதேனும் தடை ஏற்பட்டிருந்தால் அந்த தடை நீக்கப்படும். தொழிலில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலகுகின்ற ஒரு நல்ல நேரம் இது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்ளப் போகிறீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக பொருளாதார முன்னேற்றத்துடன் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். பதவிஸ்தானமாகிய 5ஆம் இடத்திலே புதன் அமர்ந்திருப்பதால் இப்பொழுது புதிதாக ஏதேனும் பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் பணிபுரியும் அலுவலகத்திலே உங்களுடைய பெயர் உயர் பதவிகளுக்கு ப்ரமோஷனுக்கு உங்களுடைய பெயர் பரிந்துரைக்கப்படும். எனவே பணிபுரியும் இடத்தில் மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் வரப்போகின்றன. 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் சந்திரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் தன லாபம் அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக்கும். குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியாக எங்கேனும் சுற்றுலா சென்று வருவதற்கும் இப்பொழுது வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். மிகச் சிறப்பாக உங்களது பணிகளை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும். கடக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சந்திரன் ராசியில் இருக்கிறது. ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கின்ற அற்புதமான ஒரு நேரம். சந்திரன் ராசியை கடக்கும் நேரம் பொதுவாக எல்லா ராசிகளுக்குமே நன்மை நடக்கும். ஆனால் கடகராசிக்கு மிகவும் அதிகமாக நன்மை நடைபெறும். ஏனென்றால் கடகராசிக்கு அதிபதி சந்திரன். அந்த சந்திரன் தன் சொந்த வீட்டிலே வரும்பொழுது ஆட்சி பலம் பெற்று விடுகிறது. ஆகவே கடகராசிக்காரர்களெல்லாம் இன்றைய தினம் மிகவும் உற்சாகமாக காணப்படுவார்கள். மனதிலே தேவையில்லாத கவலைகள் இருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது மறைந்து போகும். உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் குறைபாடுகள் ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அவையெல்லாம் சரியாகிவிடும். உடம்பு கொஞ்சம் பருமன் ஆகிடுத்து, இளைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், உடம்பை எப்படி இளைக்க வைக்கிறது, ஸ்லிம்மாக இருக்கணும். சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு பருத்துட்டா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்கு மனசு வேதனையாக இருக்கும். சரி, நம்ம வயசில் இருக்கிறவங்களாம் எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்காங்க, ட்ரிம்மாக இருக்காங்க, ஒல்லியாக அழகாக இருக்காங்க, நம்ம ஒண்டி இப்படி பொதுக்குன்னு இப்படி இருக்கோமே அப்படின்னு அவங்களுக்குள்ளே அது ஒரு ஃபீலிங் வரும். ஆனால் இவ்வாறு உடல் பருமன் ஏற்படுவதற்கு ஜோதிட ரீதியான காரணம் கேது. கேதுவுடைய தானியம் கொள்ளு. இந்த கேது 8ஆம் இடத்திற்கு வரும்பொழுது 7ஆம் இடத்திற்கு வரும்பொழுதெல்லாம் உடல் பருமன் ஏற்படும், அல்லது ராசியை கடக்கும் பொழுதும் உடல் பருமன் ஏற்படும். கேது தசை வந்தால் சில பேர் பெருத்துருவாங்க, புசு புசுன்னு சைக்கிளுக்கு காற்றடிக்கிற மாதிரி பம்ப் அடித்தா எப்படி உப்புமோ அந்த மாதிரி உடம்பு உப்பிடும். ஒபிசிட்டி, ரொம்ப உப்பினா அது ஒபிசிட்டிம்பாங்க. இந்த போன்ற இடையூறுகளெல்லாம் உடலிலே ஏற்படுவதற்கு கேது காரணம் என்று ஜோதிடம் சொல்கிறது. அந்த கேதுவின் தாக்கம் அதிகமாக ஜாதகத்தில் இருந்தால் கூட உடல் பருமன் அதிகமாகிவிடும். அதை குறைப்பதற்கு கேதுவிற்கு கொள்ளு நைவேத்தியம் பண்ணுவாங்க. நவதானியங்களில் கேதுவிற்கு உரியது கொள்ளு. அந்த இங்கிலீஷில் ஹார்ஸ் கிராம் அப்படிம்பாங்க. என்ன, குதிரைக்கு வைக்கிற தானிய வகை அது. குதிரை அதிகமாக சாப்பிடும், மனிதர்களும் சாப்பிடலாம். அந்த கொள்ளை வாங்கி அதை என்ன பண்ணுவாங்க, கோயிலில் போய் கேது முன்னால் வச்சு சனிக்கிழமையில் அதை சாமிக்கு படைச்சிட்டு நைவேத்தியம் பண்ணி நம்மக்கிட்ட பிரசாதமாக கொடுத்துருவாங்க. அந்த கொள்ளை எடுத்துகிட்டு அதை அரைச்சி அதை வடை தட்டி வடை சுட்டு சாப்பிட்லாம், இல்லைன்னா அடை பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அடை 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 இவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. அடை பண்ணலாம், வடை பண்ணலாம் கொள்ளில். இல்லைன்னா அதை அப்படியே வெறும் வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்து வடிகட்டி அதில் பெப்பரும் சால்ட்டும் தூவி அப்படியே அதை குடிச்சிடலாம். இந்த மாதிரி பல விதத்தில் அந்த கொள்ளை உட்கொள்ளலாம். கொள்ளுச்சாறுன்னு இப்போல்லாம் விற்கிறாங்க. அந்த கொள்ளு சாப்பிட்டாக்க உடல் பருமன் குறையும். ஏன்னா இப்போ கடகராசிக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சதை போடும். அதை குறைக்கிறதுக்கு கொள்ளு தண்ணி குடிங்க. காலையில் குடிச்சிட்டு கனைக்காதீங்க, ஓடுங்க. கடன்னு ஓடினா நல்லது. கொள்ளு தண்ணி குடிச்சிட்டு நிறைய உடம்பு விறுவிறுக்க எதாவது எக்ஸசைஸ் பண்ணோம், இல்லை ஓடணும், நடக்கணும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உடம்பு ஒரு 2 மாதத்தில் ஸ்லிம் ஆகிடும்.